கத்தாரிடமிருந்து $400 மில்லியன் மதிப்புள்ள சொகுசு ஜெட் விமானத்தை பெற்று அதை ஏர்போர்ஸ் ஒன்னாக மாற்றும் ட்ரம்ப். ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை. காசா மக்களின் முக்கியமான தேவைகளை ஆயுதமாக்க அச்சுறுத்தும் இஸ்ரேல் சர்வதேச நெருக்கடி குழு தெரிவிப்பு. ரஷ்யாவிற்காக உளவு பார்த்ததாக 6 பல்கேரிய குடிமக்களுக்கு லண்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். கத்தார் அரச குடும்பத்திடமிருந்து $400 மில்லியன் மதிப்புள்ள சொகுசு ஜெட் விமானத்தை பரிசாக ஏற்றுக்கொண்டு அதை ஏர்போர்ஸ் ஒன்னாக மாற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்துவதாகவும் அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் அமெரிக்க செனட் ஜனநாயக கட்சியின் குழு நேற்றைய தினம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக கத்தாரில் இருந்து இலவச விமானத்தை நிராகரிப்பது முட்டாள்தனமானது என்று சாத்தியமான பரிசை சிறந்த சைகை என்று ட்ரம்ப் கூறினார். தனது பதவிக்காலம் முடிந்ததும் தனது தனிப்பட்ட தேவைகளுக்கு விமானத்தை பயன்படுத்த திட்டமிடவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். தனது தற்போதைய 40 ஆண்டுகால போயிங் 747 பராமரிப்பதற்கு வானியல் செலவுகள் தேவை என்று ட்ரம்ப் விளக்கினார். ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து $400 மில்லியன் மதிப்புள்ள இந்த வகையான பரிசை ஏற்றுக்கொள்ளும் எந்தவொரு ஜனாதிபதியும் தெளிவான நலன் மோதலை உருவாக்குகின்றார், கடுமையான தேசிய பாதுகாப்பு கேள்விகளை எழுப்புகின்றார், வெளிநாட்டு செல்வாக்கை அழைக்கின்றார், மேலும் நமது அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றார் என்று ஜனநாயக செனட்டர்கள் கிறிஸ் கூன்ஸ், பிரையன் ஷார்ட்ஸ், கோரி புக்கர் மற்றும் கிறிஸ் மார்பி ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர். ஏர்போர்ஸ் ஒன் ஜனாதிபதி பதவிக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு சின்னம் என்று செனட்டர்கள் சுட்டிக்காட்டினர். தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரிகள் காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து பெரிய பரிசுகளை பெறுவதை அரசியலமைப்பு தடை செய்கிறது என்று அவர்கள் கூறினர். இந்த வாரம் இந்த பிரச்சினையை தீர்க்க செனட்டை கேட்பதாக சட்டம் இயற்றுபவர்கள் உறுதியளித்துள்ளனர். விமானத்தை அமெரிக்காவிற்கு மாற்றுவது தொடர்பாக கத்தாரின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் பென்டகனுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்தலட்டியுடன் தொலைபேசியில் உரையாடி ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள், இருதரப்பு உறவுகளின் சமீபத்திய நிலை மற்றும் பல பிராந்திய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உரையாடலின் போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 4வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்து அரக்ஷி அப்தலட்டியிடம் விளக்கினார். இது ஞாயிற்றுக்கிழமை ஓமானிய தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றது. இது தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் வாஷிங்டனின் தடைகளை நீக்குவதை மையமாக கொண்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய சுற்று ஓமான் மத்தியஸ்தம் செய்த முந்தைய 3 அமர்வுகளை தொடர்ந்து ஏப்ரல் 12 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மஸ்கட்டில் 2 மற்றும் ஏப்ரல் 19 அன்று இத்தாலியின் ரோமில் ஒன்று நடந்து வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு எகிப்தின் ஆதரவை அப்தலட்டி மீண்டும் உறுதிப்படுத்தினார். பேச்சுவார்த்தைகள் கட்சிகளுக்கு இடையிலான பதட்டங்களை குறைப்பதற்கும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என்று நம்புவதாக நேற்றைய தினம் எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்பில் எகிப்து வெளியுறவு அமைச்சர் காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை மீண்டும் தொடங்க எகிப்து மற்றும் பிற மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட சமீபத்திய முயற்சிகளையும் விவரித்தார். ஈரானிய அறிக்கையை படித்தார். பரஸ்பர கவலைக்குரிய பிரச்சினைகளை எடுத்துரைத்த இரு உயர்மட்ட ராஜதந்திரிகளும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக காசா, லெபனான் மற்றும் சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர். காசாவில் உள்ள அரசு ஊடக அலுவலகம் பத்திரிகையாளர் கசன் இஸ்லாயின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இஸ்ரேலிய படைகளால் பாலஸ்தீன பத்திரிகையாளர்களை திட்டமிட்டு குறிவைத்துக் கொள்வதையும் படுகொலை செய்வதையும் வன்மையாக கண்டிப்பதாக கூறுகின்றது. இன்று அதிகாலை நாசர் மருத்துவ வளாகத்தில் சிகிச்சை பெற்று வந்தபோது எஸ்லாய் கொலை செய்யப்பட்டார் என்றும் அவரது கொலை போர் தொடங்கியதிலிருந்து பத்திரிகையாளர்களிடையே இறப்பு எண்ணிக்கையை 215 ஆக உயர்த்தியுள்ளது என்றும் அது கூறியது. இந்த கொடூரமான மிருகத்தனமான குற்றத்தை செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அமெரிக்க நிர்வாகம் மற்றும் இனப்படுகொலை குற்றத்தில் பங்கேற்கும் நாடுகளான ஐக்கிய ராச்சியம், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகியவை முழு பொறுப்பேற்க வேண்டும் என அது மேலும் குறிப்பிட்டுள்ளது.
இந்த நிலையில் காசாவை கைப்பற்றி புதிய உதவி திட்டத்தை திணிக்கும் இஸ்ரேலின் திட்டம் போரை நீடிக்கவும் பட்டினியால் வாடும் மக்களின் மிக முக்கியமான தேவைகளை ஆயுதமாக்கவும் அச்சுறுத்துகிறது என்று சர்வதேச நெருக்கடி குழு கூறுகின்றது. கிதியோனின் தேர் நடவடிக்கை என்று பெயரிடப்பட்ட இந்த திட்டம் மே 4 அன்று இஸ்ரேலிய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இஸ்ரேலிய திட்டத்தின் உதவி கூறுகளை அமெரிக்க தலைமையிலான முயற்சியாக மறுபெயரிடு அமெரிக்கா இப்போது முயற்சிப்பதாக ஐசிஜி தெரிவித்துள்ளது. ஆனால் அதை ஜார் இயக்கினாலும் இந்த திட்டம் போதுமானது அல்ல, மாறாக தவறான வழிகாட்டுதலும் ஆபத்தானது ஆகும் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழு தெரிவித்துள்ளது. காசாவின் எல்லைகளில் பல்லாயிரக்கணக்கான டன் உணவு, மருந்து மற்றும் பொருட்கள் காத்திருக்கின்றன. மக்களை உயிருடன் வைத்திருக்கும் ஐநா நிறுவனங்கள் உட்பட டஜன் கணக்கான உதவிக்குழுக்கள் இஸ்ரேல் கடவைகளை திறக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்கள் தங்கள் பணியை அச்சமின்றி மீண்டும் தொடங்க முடியும் என்றும் வலியுறுத்துகின்றன. முற்றிலும் புதிய அமைப்பை உருவாக்க யாரும் அவர்களுக்கு தேவையில்லை என்றும் அது கூறியது. இதற்கிடையில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை முன்மொழியப்பட்டபடி முன்னேறினால் காசாவின் மக்களுக்கு இன்னும் ஆழமான பேரழிவை ஏற்படுத்துவது கிட்டத்தட்ட உறுதி என குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக 6 பல்கேரிய குடிமக்களுக்கு லண்டனின் ஆல்பைலே குற்றவியல் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளதாக லண்டன் காவல்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் சார்பாக ஐரோப்பா முழுவதும் உளவு பார்த்ததாக இங்கிலாந்தில் வசிக்கும் 6 பல்கேரியர்கள் அடங்கிய குழுவிற்கு மொத்தம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று பெருநகர காவல்துறை நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆர்லின் ட்ரூசேவ், பைசர் தஜாம்பவசோவ், காட்ரின் இவானோவா, இவான் ஸ்டேயானோவ், வான்ஜா கபெரேவா மற்றும் திகோமிர் இவான்சேவ் ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் 3 மாதங்கள் முதல் 10 ஆண்டுகள் 8 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி இவானோவா, கபரேவா மற்றும் இவான்சேவ் ஆகியோர் உளவு பார்க்க சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். அதே நேரத்தில் ட்ரூசேவ், தஜாம்பசோவ் மற்றும் இஸ்டோஜனோவ் ஆகியோர் விசாரணை தொடங்குவதற்கு முன்பு உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டனர். குற்றவாளிகளின் நடவடிக்கைகள் குறிப்பாக புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நோக்கமாக கொண்டவை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிபிய தலைநகர் திரிபோலியில் நேற்றைய தினம் போட்டி ஆயுத பிரிவுகளுக்கு இடையே வன்முறை மோதல்கள் வெடித்தன. ஜனாதிபதி கவுன்சிலுடன் இணைக்கப்பட்டு ஸ்திரத்தன்மை ஆதரவு துறையின் தலைவரான கனிவா என்று அழைக்கப்படும் அப்துல் கானி அல் கில்கி இறந்ததாக செய்திகள் வந்தன. திரிபோலி ராணுவ மண்டலத்துடன் இணைக்கப்பட்டு 444 படைப்பிரிவின் தலைமையகத்திற்குள் அல் கிக்லி கொல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதே நேரத்தில் பெயரிடப்படாத பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி 444 படைப்பிரிவின் தலைமையகத்திற்குள் அல் கிக்லி இருப்பதற்கான காரணம் தெரியவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டனர். திரிபோலியின் பிற பகுதிகள் கடுமையான பாதுகாப்பு பதட்டங்களை அனுபவித்து வருவதால் தெற்கு திரிபோலியில் சில பகுதிகளில் வசிப்பவர்கள் கனரகு ஆயுதங்களுடன் கூடிய கடுமையான துப்பாக்கிச்சூடு சத்தங்களை கேட்டதை உறுதிப்படுத்தியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. கடந்த சில மணி நேரங்களாக திரிபோலி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ராணுவ அணிதிரட்டல்களின் வீடியோ காட்சிகளை உள்ளூர் ஊடகங்கள் பரப்பியுள்ளன. சவியா, ஜிண்டன் மற்றும் மிசுராட் நகரங்களில் இருந்து ஆயுத குழுக்கள் தலைநகரை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மோதல்களை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் மருத்துவ அவசரத்துறை முழு எச்சரிக்கை அறிவித்தது. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சகம் திரிபோலி குடியிருப்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தியது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.